வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன், வாழ்க வேதாத்திரியம், குருவே துணை. இந்த அற்புதமான மாலை வேளையில் நமக்காக சிந்திக்கிற திறன் கொடுத்த இந்த ஜூம் நிகழ்வை நமக்காக ஒதுக்கிய இடம் கொடுத்த யாழ் மண்டல தலைவர் குழந்தைவேல் ஐயா அவர்களுக்கும், இது நல்ல அழகாக வழி நடத்தி கொண்டிருக்கும் ரகுபால அம்மா அவர்களுக்கும், கலாநிதி அமர்களுக்கும், டாக்டர் பாலசுப்ரமணிய ஐயா அவர்களுக்கும், அந்த அறக்கட்டளையின் தலைவர், செயலாளர், பொருளாளர் உள்ளிட்ட அறங்காவலர்களுக்கும், நமது இந்த இணைப்பில் கலந்து கொண்டுள்ள அத்துணை நல்லுள்ளங்களுக்கும் எனது மாலை வணக்கம், வாழ்த்துக்கள். இன்று மிக அற்புதமான தலைப்பு, மகிழ்ச்சியான குடும்பம். அடுத்த மாசம் நம்ம எல்லாருமே தெரியும் உங்களுக்கு, மனைவி நல வேட்பு நாள் நடத்துறதை பற்றி தொடர்ந்து ஜூம் எல்லாம் வான்காந்தத்துல பதிவாக வச்சு ஒரு குடும்பம் எப்படி மகிழ்ச்சியா இருக்கணுங்கிற தத்துவத்துக்கு கொண்டு போகலாம்னு நேற்று எல்லாம் திங்கக்கிழமை கேள்வி பதில பேசி உடனடியா உழவன் ஐயாட்டும் பேசி அவரும் ஓகே இதை அற்புதமா கொண்டு போயவனு தலைவர் ஐயாவும் ஆர்டர் கொடுத்துட்டாரு. அந்த வகையில நம்ம இன்னைக்கு முதல் நாளாக மகிழ்ச்சியான குடும்பம் என்ற தலைப்பில் நமக்கு பேச வந்திருக்கிறார் பேராசிரியர் எம்.கே. குரு. அவரை பத்தி தெரியாதவங்க உலகளவில் இருக்க முடியாது. ஏன்னா அவர் வேதலோக வித்யாலனுடைய தாளாளர், சேந்தமங்கலத்துக்காரரு. நாமக்கல்ல அறக்கட்டளை ஆரம்பிக்கும் போது அவர் தன்னுடைய சொந்த இடத்திலேயே தவமையத்தை வச்சு ரொம்ப அற்புதமா வழி நடத்தி கொண்டிருக்கிறாரு. மேலும் ஆழியார் அறங்காவலராகவும் இருக்கிறார், நிரந்தர அறங்காவலர் ஆழியாரும் இருக்கிறாரு. ஜூம் நிகழ்ச்சியில மிக அற்புதமான சிந்தனை கருத்துக்களை அருமையா பேசக்கூடியவர். ஒரு தலைப்பை கொடுத்தோமா அதை பத்தி 1 மணி நேரம் இல்லை, ஒரு நாள் பேசினாலும் அற்புதமா அதை வடிவமைச்சு உடனுக்குடன் அவர் மனசுல இருந்து வர்றது. அவர் இங்க பேரண்ட்ஸ் எல்லாம் அருமையான பேரை தான் வச்சிருக்கிறாங்க. நமக்கெல்லாம் குருவா இருக்கிறாரு, அற்புதமான பேரை வச்சிருக்கிறாரு. அதனால உங்கள் சார்பாக எம்.கே. குரு அவர்களை மகிழ்ச்சியான குடும்பம் என்ற தலைப்பில் பேச அழைக்கிறேன். வாழ்த்துக்கள், நன்றி, வாழ்க வளமுடன். ஐயா நீங்க பேசலாங்க ஐயா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. எல்லாம் வல்ல இறையாற்றல், எங்கும் நிறைந்த இறையாற்றல், என்னுள் நிறைந்த இறையாற்றல், குருவாய் நிறைந்த அருட்குருவாய் என் உயிராய் கலந்திருக்கூடிய குருவருள், இவற்றையெல்லாம் வணங்கி என் வாழ்விலே அற்புதமான ஒரு மாற்றத்தை நிகழ்த்தி கொண்டிருக்கூடிய பேராசிரியர் உழவன் தங்கவேல் ஐயா அவர்களை வணங்கி, தன்னிகரில்லா தலைவராக இருந்து அகிலமெல்லாம் புகழ் பரப்பி கொண்டிருக்கூடிய தலைவர் ஐயா அவர்களை வணங்கி, அறிவியல் அரங்கத்தின் தலைவராகவும் அரங்க நாயகனாகவும் ஏற்றி வைத்து வேடிக்கை பார்க்கும், அரங்கேற்றி வைத்து வேடிக்கை பார்க்கும் நமது பேராசிரியர் மாணிக்கவாசகம் ஐயா அவர்களை வணங்கி, அறிஞர் பெருகு மக்களாகிய உங்கள் அனைவரையும் வணங்கி வாழ்த்தி மகிழ்கின்றேன். இறைநிலை காட்சியாகவே உங்கள் அனைவரையும் வணங்கி மகிழ்கின்றேன். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். ஒரு புதுமையான தலைப்பை கொடுத்திருக்கிறாரு பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு. இது எல்லாருக்கும் தெரிந்த ஒரு விஷயம்தான், தெரியாத விஷயம்லாம் எதுவுமே கிடையாது. அந்த விஷயத்தை பத்தி தான் நம்ம இப்போ நம்ம பேச போறோம். ஏன்னா இந்த உலகம் மிகப்பெரிய உலகம், 24,000 மைல் சுற்றளவு உடையது. இந்த உலகத்துல எத்தனையோ உயிரினங்கள்லாம் தோன்றி இருக்கு. அதுல சிறப்பானவன் மனிதன் சொல்றாங்க. இந்த மனிதனுக்கு என்ன சிறப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவனுக்கு 6வது அறிவு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? அப்ப அந்த 6வது அறிவு படைத்த மனிதன் எப்படி வாழணும் அப்படிங்கறதா நமக்கு எல்லாரும் வாழ்ந்துட்டு தானே சார் இருக்கிறோம், எல்லாரும் நல்லா தானே வாழ்ந்துட்டு இருக்கிறோம் அப்படின்னு பாக்குறோம். அப்படி பார்க்கும்போது மனிதன் எப்படி தோன்றினான் அப்படின்னு கொஞ்சம் யோசிச்சு பார்த்தோம்னா, இந்த பிரபஞ்சம் தோன்றி 13.8 பில்லியன் வருஷங்கள் ஆகுதுன்னு சொல்றாங்க. இப்ப பிரபஞ்சம் தோன்றி 13.8 பில்லியன் வருஷம் ஆகுது அப்படின்னா, அதுக்கு முன்னாடி தோன்றாத நிலைக்கு முன்னாடி ஒண்ணு இருந்திருக்கும் இல்லையா? அப்போ இயங்காத இயற்கைன்னு அதை நம்ம சொல்லிக்கலாம். பிரபஞ்சத்தை இறைத்துகள் முதல் அணு முதல் அண்டம் வரைக்கும் இருக்கக்கூடியதெல்லாம் சேர்த்து இயங்கும் இயற்கைன்னு சொல்லிக்கலாம். அப்போ இயங்காத இயற்கை,
இயக்கமற்ற இயற்கை. அந்த இயக்கமற்ற இயற்கையிலே இயங்கும் இயற்கை. இறைத்துகள், விண், பஞ்சபூதங்கள், அண்டங்கள், கோள்கள், நட்சத்திரங்கள், இந்த பிரபஞ்சம் முழுவதும் சேர்ந்தது இயங்கும் இயற்கை. அது மட்டுமான்னு பாத்தீங்கன்னா அதுல அழுத்தம், ஒலி, ஒளி, சுவை, மனம் என்று தள்ளலும் கொள்ளலுமாக இருக்கக்கூடிய காந்த இயக்கம், வான்காந்த இயக்கம். அப்போ இந்த பிரபஞ்சம்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல இருக்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா பஞ்சபூதங்களாலான இந்த பிரபஞ்சமும் பஞ்சதன்மாத்திரைகளான காந்தமும், இது ரெண்டும் தான் அதுல இருக்கு. அந்த பிரபஞ்சத்துல ஒரு பால்வெளி மண்டலம், அந்த பால்வெளி மண்டலத்துல சூரியன் ஒரு மிகச்சிறிய புள்ளியாக இருக்கக்கூடிய நட்சத்திரம். அந்த நட்சத்திரத்துக்கு 19 லட்சம் மடங்கு ரொம்ப சின்னதாக இருக்கக்கூடியது பாத்தீங்கன்னா பூமி. அதுவோ 25,000 மைல் சுற்றளவு உடையது. இந்த பூமியில தான் பஞ்சபூதங்களும் பக்குவமான ஒரு ப்ரொபோர்ஷன்ல இருக்கிறதுனால இங்க ஒரு சிறப்பான ஒரு இயக்கம் தோன்ற ஆரம்பிச்சது. அதுக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா உயிரினம். பஞ்சபூதங்களின் பக்குவமாக ஒரு கூட்டு அமையும் போது அதற்குள்ளாக இருக்கக்கூடிய ஓட்டம் சுற்றோட்டமாக அமையுது. அப்ப அந்த சுற்றோட்டமா அமையும் போது அதற்கு உணர்வு வருது. அப்போ முதல்ல பாத்தீங்கன்னா இயக்கமற்ற இயற்கை, ரெண்டாவது பாத்தீங்கன்னா இயங்கும் இயற்கையாகிய பிரபஞ்சம், மூணாவது பாத்தீங்கன்னா சுற்றோட்டமாக அமைந்து உணரும் இயற்கை. அந்த உணரும் இயற்கைக்கு பேர் உயிரினம். அது ஒரு செல்லுல ஆரம்பிச்சு பாத்தீங்கன்னா எத்தனையோ வகையான உயிரினங்களா அது இருந்துட்டு இருக்கு. உணரும் இயற்கை அப்படிங்கிற நிலை வரும்போது பாத்தீங்கன்னா அதுக்கு வந்து பருவுடல், அந்த பின்னாகால நுண்ணுடல், அடிப்படையாக இருக்கக்கூடிய இறைநிலை. இங்க வெளியில வான்காந்தமா இருக்கிறது அந்த சுற்றோட்டத்துக்குள்ளார உடலுக்குள்ள இருக்கும்போது அது பேரு ஜீவகாந்தம்னு பேர் வந்துருது. அப்ப இந்த வெளியில இருக்கிறத உள்ள உணர்வதற்காக அதுக்கு ஒரு கருவிகள் வருது. அதுக்கு பேர் புலன் கருவிகள்னு சொல்லிடுறோம். சோ பாத்தீங்கன்னா இருக்கிறது 3 விஷயம்தான். ஒண்ணு இயற்கை, இயக்கமற்ற இயற்கை, இறைவெளி, பிரம்மம். ரெண்டாவது பாத்தீங்கன்னா அதுவே இயங்கும் தன்மையாக உள்ள பிரபஞ்சம், வான்காந்தம், கோள்கள். மூணாவது பாத்தீங்கன்னா அதுலயே ஒரு இந்த பூமிக்குள்ளார இருக்கக்கூடிய ஒரு சிறு 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 மிகச்சிறு அமைப்புக்கு பேரு உயிரினம். அதுக்கு என்ன வித்தியாசம்? ஜடப்பொருளுக்கும் இதுக்கும் என்னன்னு பாத்தீங்கன்னா உணர்தல் இருக்கு. எதை உணருது? அது சுற்றிலும் இருக்கக்கூடியதெல்லாம் உணருது. அதுக்கு புலன் கருவிகள் வருது. அப்புறம் பாத்தீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய வான்காந்தத்தை ஜீவகாந்தம் எழுச்சி பெற்று உணருது, அந்த சமநிலை ஏற்படுத்துது. அப்ப உணரும் இயற்கை, இயக்கமற்ற இயற்கை, இயங்கும் இயற்கை, உணரும் இயற்கை. உணரும் இயற்கை பேர் உயிரினம்னு பேர் வச்சுக்கலாம் இப்போ. அப்ப அந்த உயிரினத்துல ஒரு செல் உயிரினத்துல ஆரம்பிச்சு இருக்கக்கூடிய சூழ்நிலைக்கு ஏற்ப தன் உடலை கட்டி இயக்கத்தை உருவாக்கி, இயக்க அமைப்பை உருவாக்கி தொடர்ந்து அது நிலைத்து இருப்பதற்காக, நீடித்து இருப்பதற்காக எடுத்த பல்வேறு விதமான வடிவங்களை இந்த உலகத்தில் நம்ம பார்க்கக்கூடிய கோடாடு கோடி வகையான உயிரினங்கள். அந்த உயிரினங்கள்ல ஒரு சிறப்பான உயிரினமா ஓரறிவு, ஈரறிவு, மூன்றறிவு, நான்கறிவு, ஐந்தறிவு விலங்குகள் வரைக்கும் வந்து சிறப்பான உயிரினமா இந்த 5ஐயும் தாண்டி 6வதா இருக்கக்கூடிய உணரக்கூடிய ஒரு தன்மை வரும்போது அதுக்கு பேர் மனிதன் சொல்றாங்க. மனிதன் அப்படின்னாலே மனமுடைய இயற்கைன்னு வச்சுக்கலாம். இப்ப 4வது ஒரு விஷயம் வந்தாச்சு. அப்போ இயக்கமற்ற இயற்கை, இயங்கும் இயற்கை, உணரும் இயற்கை, மனமுடைய இயற்கை. அப்ப மனமுடைய இயற்கை பேர் மனிதன். அது ஆதி மனிதன். அவன் எப்படி இருந்தான்னு பாத்தீங்கன்னா விலங்குகளோட தான் இருந்தான். அந்த விலங்குகளோட இருந்து தலைமுறையாக அடுத்து பரம்பரையாக சந்ததிகளாக வந்து இன்னைக்கு தாத்தா பாட்டி இருந்தாங்க. அதுக்கப்புறம் இந்த 7 தலைமுறைகள்லாம் சொல்லுவாங்க இல்லையா. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தாத்தா பாட்டி வந்தாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அம்மா வந்தாங்க. அதுக்கப்புறம் நாம இருக்கிறோம். இதுவரைக்கும் இந்த 13.8 கோடி ஆண்டுகள்ல எங்கேயாவது தொடர்ச்சி விட்டு போயிருக்கா? எங்கேயாவது நம்ம தனியா இருக்கிறோமா? அப்போ இந்த 13.8 கோடி ஆண்டுகளின் தொடர் நிகழ்ச்சியாக, தொகுப்பு நிகழ்ச்சியாக, தொகுப்பு வடிவமாக, தொகுப்பு உருவமாக எல்லாவற்றையும் சேர்த்து பாத்தீங்கன்னா ஆரம்பம் பாத்தீங்கன்னா இயக்கமற்ற இயற்கை. இன்னைக்கு யாரா இருக்கிறோம்னு பாத்தீங்கன்னா நாம இருக்கிறோம். இது விஞ்ஞானம். யாராலும் மறுக்கவே முடியாது.
அப்ப ஆரம்பம் ஆதி, இயற்கை, இறைநிலை, இன்னைக்கு முடிவு வந்து மனிதனா இருக்கு. மனிதன் கிட்ட இருக்கக்கூடிய சிறப்பு என்ன? மனம்தான் சிறப்பு. ஆக எல்லாம் வல்ல இறைநிலையே என்னிடம் மனமாக இருக்கிறது. இறைவனே நானாக இருக்கிறான். சரி, இந்த உடம்புக்குள்ளார எடுத்து பார்ப்போம். என்னெல்லாம் இருக்க முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இயக்கமற்ற இயற்கை எங்கும் போக முடியாது. இயங்கும் இயற்கையாக பிரபஞ்சத்துல இருந்துதான் காற்று வருகிறது, நீர் வருகிறது, உணவு வருகிறது, கோள்கள் இருந்த அலை வீழ்ச்சிகள் வருகிறது. எல்லாமே தொடர்ந்து இங்க விண் தான் இங்க உயிராக இருக்கிறது. இப்படி எல்லாமே உள்ள வர்றதுனால பிரபஞ்சத்தின் ஒரு பகுதி நான். அது இல்லாம நான் இருக்கவே முடியாது. தொடர்ந்து கொடுத்து கொண்டே இருக்கிறது, வெளியே போய்கொண்டே இருக்கிறது. அப்படி பார்க்கும்போது என்னது பருவுடல் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த பருவுடல் தான் வந்து பாத்தீங்கன்னா மேல இருக்கக்கூடிய மேடி, ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனி வித்தியாசமா தெரியக்கூடிய ஒரு விஷயம். அதுதான் நாம இப்ப இந்த பிறந்த நாள்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் நம்ம நினைச்சுக்கிறோம் இல்லைங்களா? அதுதான் நாம நினைக்கிறோம். உண்மையிலேயே பருவுடல் நீங்க பிறந்தப்பல இருந்து இருக்கிற வரைக்கும் இன்னைக்கு வரைக்கும் ஒரே மாதிரி இருக்கா? இல்லையே, மாறிக்கிட்டே தானே இருக்கு. மாறி 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 எப்படி ஆத்துல ஒரு தண்ணி ஓடிட்டு இருக்கும்போது அது ஆறுன்னு சொல்றோமோ, அதே நீர் இல்ல, வேற நீர். இந்த நிமிஷம் போய் அடுத்த தண்ணி வந்துகிட்டே இருக்கு. அதே மாதிரி பிரபஞ்சத்திலிருந்து வரக்கூடிய ஆற்றல்கள் எல்லாம், பஞ்சபூதங்கள் எல்லாம், 5 தன்மாத்திரைகள் எல்லாம் சேர்ந்து 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 தொகுப்பாக மாறி இருக்கக்கூடிய ஒரு வடிவம் தான், சிறப்பு வடிவம் தான், இயற்கை எடுத்த சிறப்பு வடிவம் தான் இந்த பருவுடல். இந்த பருவுடலுக்குள்ள இருக்கக்கூடிய உயிர் எடுத்துக்குவோம். அந்த உயிர் வந்து பாத்தீங்கன்னா தனிப்பட்டதான்னு பாத்தீங்கன்னா இல்லவே இல்லை. இப்போ வெளியில இருந்தா காத்து, நம்ம உடம்புக்குள்ள ஒரு சுற்றோட்டமா இருந்தா அது பேர் மூச்சு. வெளியில இருந்தா கடல் நீர், நம்ம உடம்புக்குள்ள இருந்தா அது பேர் ரத்தம். இப்படி விண்தான் நம்ம உடம்புக்குள்ளார உயிரா இருக்கு. அப்போ இந்த நுண் உடலாக இருக்கக்கூடிய விண்ணை எடுத்துக்கிட்டோம்னா அதுக்கு என்ன எல்லை அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பிரபஞ்சம் வரைக்கும் எல்லை. அப்போ பருவுடல் மேல தெரியறது மேனி, உள்ள தெரியக்கூடிய உயிரோ பிரபஞ்ச அளவு. இதற்கு வெளியே இருக்கக்கூடிய வான்காந்த நீங்க ஜீவகாந்தமா மனமா இருக்கு. அப்ப உயிரின் படத்தை நிலை மனம். அப்ப மனம் என்பது பாத்தீங்கன்னா பிரபஞ்சம் வரைக்கும் போகும். எண்ணிய எண்ணம் அகண்டாகாரம். ஏன் காரணம் என்ன? உயிரோட இயல்பு, உயிரோட தன்மை, இத்தனை ஆற்றல்களையும் ஒன்றடக்கி பிரபஞ்சம். அப்ப பிரபஞ்ச மனத்தின் ஒரு பகுதி நான். பிரபஞ்சத்தின் சுருக்க வடிவம் நான். சரி, இந்த பிரபஞ்சம் எதில் இருக்குது? அந்த இயங்காத இறைநிலையில தான் இருக்குது. அது எங்க போக முடியாது இல்லையா? அது என் உயிர் மையத்திலே அறிவாக இருக்கிறது, கருமையத்துல அறிவாக இருக்கிறது. அதுதான் இயங்கக்கூடிய எல்லாவற்றையும் உணர்ந்து கொள்கிறது. அந்த அறிவுதான் நான், அறிவுதான் தெய்வம். அப்ப தெய்வமே பிரபஞ்சமாகி உயிராகி, உயிர் கட்டி 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 காத்து பாதுகாத்து வளர்த்து கொண்டு வந்த இந்த உடலாகி இன்னைக்கு நானா இருக்கிறேன். அதனாலதான் தெய்வம்னு சொல்றோம். ஒரு குழந்தை பிறக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஒரு குழந்தை பிறக்கும் போது மகிழ்ச்சியா இருக்கு. அதுக்கு வேற எதுவுமே தேவையே இல்லை, அதுவே மகிழ்ச்சியா இருக்கும். பாக்குறவங்களுக்கெல்லாம் மகிழ்ச்சியை கொடுக்கும். பாக்குறவங்களுக்கெல்லாம் மகிழ்ச்சி கொடுக்கும். இயற்கை, சமுதாயம், தான் என்ற மூன்றின் இணைப்பு தான் மனித வாழ்க்கைன்னு சொல்லுவாங்க மகிழ்ச்சி. இயற்கையோ நம்ம இப்ப பார்த்துட்டோம். சமுதாயம் அப்படிங்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த உடலாலே அடையக்கூடிய இன்ப, துன்ப, அமைதி, பேரின்பம் என்ற 4 உணர்வுகளையும் மற்றவங்களுக்கு கொடுத்துறோம் பாருங்க. அப்ப அது பேர் சமுதாயம். தன்னை தவிர பிறர் அனைவரும் சமுதாயம். அப்ப இன்ப துன்ப உணர்வுகள் அனைத்தும் சமுதாயத்துல சேர்ந்துருது. இப்போ ஒரு குழந்தை பிறக்குது அப்படின்னா அந்த குழந்தைன்னா யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு இறைத்துகள்களின் சேர்க்கை பிரபஞ்சம், நீர்த்துளிகளின் சேர்க்கை ஆறு அல்லது நதி, குழந்தைகளின் சேர்க்கை வளர்ந்த மனிதனாகும் போது சமுதாயம். சமுதாயம்ங்கிறது தனியா இல்லை, அது தனி மனிதர்களின் சேர்க்கை. தனி மனிதர்களோ குழந்தைகளாக பிறக்கின்றார்கள். அப்படி பிறக்கக்கூடிய குழந்தைகள் எல்லாமே எப்படி இருக்கிறாங்க? தெய்வமா தான் இருக்காங்க. அதனாலதான் ஒவ்வொரு குழந்தையும் பிறக்கும் போது மிக 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 மகிழ்ச்சியாக இருக்கிறது, எல்லோருக்கும் மகிழ்ச்சியை கொடுக்கிறது. அப்போ அந்த குழந்தைக்கு 1 வயசு ஆகும் போது எப்படி இருக்கும்? 1 மடங்கு மகிழ்ச்சி.
10 வயசு ஆகும்போது எப்படி இருக்கும்? 10 மடங்கு மகிழ்ச்சி. 16 வயசு ஆகும்போது எப்படி இருக்கும்? 16 மடங்கு மகிழ்ச்சி. அதுவே 20 வயசு ஆகும்போது எப்படி இருக்கும்? 20 மடங்கு மகிழ்ச்சி. அப்ப 2 மனிதர்கள் அதே போல சேர்ந்தாங்கன்னா 20 × 20 400 மடங்கு மகிழ்ச்சி இருக்கணும். இருக்கா? இன்ப ஊற்றாய் நிறைந்த இறைவா, எல்லா இடத்துலயும் இருக்கிறது இயற்கையாக இருக்கிறது எல்லாமே இன்பம் மட்டும்தான். இன்பத்தை தவிர வேறு எதுவுமே இல்லை. அதே சுருங்கி இது ஒரு மனிதனாக, இறைவனே மனிதனாக வந்திருக்கிறான்னா மனமே பாத்தீங்கன்னா இறைவன் தான். மனம் அது இயற்கையின் மாபெரும் நிதியலோ, மனதிலே உழையலாம் மற்ற இங்கு தேடுவீர். அப்படிப்பட்ட அற்புதமான இறைவனே மனதின் உருவாக வந்ததுக்கு அப்புறம் இறைவன் துன்பப்படுவானா? அதான் இறைவனின் தன்மையா? இன்ப ஊற்றாய் நிறைந்த இறைவா, எல்லா இடத்துலயும் இன்பமாகவே மகிழ்ச்சியாகவே இருக்கக்கூடிய இறைவன் மனித உருவிலே வந்து துன்பப்படுவானா? அது மத்தியில வந்திருக்குமே சார். சரி பார்ப்போம், யோசிச்சு பார்ப்போம். நம்ம மனிதனாகிறதுக்கு முன்னாடி இருக்கிற விலங்குகள்லாம் எடுத்து பாருங்க. எந்த பறவையாவது துன்பப்படுதா? எந்த விலங்காவது துன்பப்படுதா? எந்த பூச்சியாவது துன்பப்படுதா? துன்பமே வாழ்க்கையா இருக்கா? அதுக்கு அடுத்த நேரம் சாப்பாடு இருக்குமா இல்லையா தெரியாது, தேடினாதான் கிடைக்கும். வெளியில போகும்போது அது உயிர் திரும்பி வருமான்னு தெரியாது, பாதுகாப்பே கிடையாது. இன்னொரு விலங்கு அதை சாப்பிட்டு போயிடும், இன்னொரு பூச்சி ஏதாவது சாப்பிட்டு போயிடும். மழை இல்ல, வெயில் என்ன, எத்தனை சூழ்நிலைகள், எல்லாமே துன்பமான சூழ்நிலைகளாக இருந்தாலும் எந்த உயிரினமும் துன்பப்பட்டதாக இதுவரைக்கும் வரலாறு இல்லை. நோய் வந்தா வராது, அதுக்கு வரதுக்கு வாய்ப்பு இல்லை. எங்கேயாவது வேற துன்பங்கள் வந்தா மட்டும்தானே தவிர தன்னாலே தனக்கு துன்பத்தை கொடுக்குதா? ஆனா நமக்கு ஆறேறே வந்துருச்சு. இப்ப நாம யாரு கூடயும் போய் உயிர் பாதுகாப்புக்காக சண்டை போட வேண்டிய அவசியம் இல்லை. வெளியில போனாதான் சாப்பாடுங்கிற ஒரு தன்மை இல்லை. மழை, வெயில், பனி என்று எந்த ஒரு இதுல இருந்து நமக்கு இல்லை. வசதிகள் பெருகிக் கொண்டே இருக்கின்றன. இந்த இருந்த இடத்துல இருந்து எதை வேண்டுமானாலும் நாம் பெற முடியும். உணவுக்கு தேட வேண்டியதில்லை, உடைக்கு தேட வேண்டியதில்லை, வீட்டுக்கு தேட வேண்டியதில்லை, எதுவுமே தேட வேண்டியதில்லை. ஆனா இது எதுவுமே இல்லாத அவ்வளவு அற்புதமா மனிதன் வாழணும் தானே. அதுக்கெல்லாம் இல்ல இப்ப நமக்கு இருக்குது தானே. அப்ப நம்ம மகிழ்ச்சியாகத்தானே வாழ்ந்தாகணும். ஏன் வாழவில்லை? ஏன் வாழ மறுக்கிறோம்? ஏன் வாழ மறக்கிறோம்? அப்போ ஒரு குழந்தை உருவாகும் போதே அந்த குழந்தை யார் உற்பத்தி பண்றாங்கன்னா 2 பேர் சேர்ந்து உற்பத்தி பண்றாங்க. அது வந்து அந்த குழந்தைக்கு ஒரு உயிர் வரதுக்கு 2 உயிர் காரணமா இருக்கு. ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா தாய், இன்னொன்னு தந்தை. அதாவது ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் சேர்ந்துதான் அந்த குழந்தையை உருவாக்குறாங்க. தந்தை தாய் ஈருயிரும் ஒன்று சேர்ந்து தழைத்து ஒரு உடலாகி இந்த உலகில் வந்தேன். அப்போ அந்த தாய் தந்தை 2 பேரும் சேர்றாங்கன்னா அவங்களும் குழந்தையா பிறந்தவங்க தானே. இப்போ நம்ம ஒரு பதில் சொல்லுவோம் சார். காரணம், நம்ம துன்பப்படுறதுக்கு காரணம் வினைப்பதிவு. வினை பயனே ஒரு தேகம் கண்டாய் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா? அப்ப இத்தனை கோடி ஆண்டுகளிலே சேர்ந்த வினைப்பதிவை அது பயனா பதிவா? 6வது அறிவு என்பது பயனா பதிவா பாவமா? தெய்வீகமாக இருக்கக்கூடிய அறிவு பயனா பாவமா? அது எப்படி பாவமா இருக்க முடியும்? பாவம் என்பது என்ன? இந்த இடத்துல கேள்வி வரணும். பாவம் என்பது என்ன? எது துன்பத்தை தருமோ அது பாவம். எது இயற்கையின் இயக்க சீர்மைக்கு மாறுபட்டு இருக்கிறதோ அது பாவம். அதை தடை செய்கிறதோ, தடுக்கிறதோ, மாறுபடுகிறதோ, முரண்படுகிறதோ அதுதான் பாவம். அப்போ பதிவுகள் பாவம்னு எடுக்கவே முடியாது. இது என்ன, இப்போ நம்ம வந்து இது பிறந்ததுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் இருக்கிறோம். ஏதாவது பதியாம இருந்திருக்கா பாருங்க. நீங்க ரோட்ல நடக்க முடியுமா? பேச முடியுமா? வாழ முடியுமா? பதிவுகள் தான் நமது உடல், பதிவுகள் தான் நமது வாழ்க்கை. பதிவுகளே இல்லாம நம்மளால வாழவே முடியாது.
இதுல என்ன வேண்டாம்னு சொல்லுவாங்க மகிழ்ச்சின்னா, வேண்டாத துன்பத்தை தரக்கூடிய பதிவுகள் தான் வேண்டாம்னு சொல்றாங்க. அதாவது பழக்கங்கள், தீய பழக்கங்கள் இருந்தால், துன்பத்தை தரக்கூடிய பழக்கங்கள் இருந்தால் அது வேண்டாம்னு சொல்றாங்க. ஒவ்வொரு தாய் தந்தைக்கும் குழந்தைய உருவாக்கி இருக்கும்போது அவங்க மனசுல ஒண்ணு இருக்கும். நான் பட்ட கஷ்டத்தை என் குழந்தை கொஞ்சம் கூட படக்கூடாது. நான் அனுபவிக்கும் இன்பத்தை போல கோடி மடங்கு இன்பத்தை அனுபவிக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. அப்படி ஒவ்வொரு அப்பாவும் தான் நினைக்கிறாங்க, அம்மாவும் தான் நினைக்கிறாங்க. அப்படி இருந்தால் இன்னைக்கு மனித வாழ்க்கையில துன்பம் இருக்குமா? ஏன் இல்ல? அதனால்தான் சொல்றாங்க மகரிஷி, குற்றவாளி பாவி என்று யாரும் இல்லை உலகிலே, குறைகளுக்கு காரணமோ பழைய சமுதாயம். பழைய சமுதாயம்னா என்ன? நமக்கு முன்னாடி இருந்தவங்க இப்படிதான் நடந்துக்கிட்டாங்க, சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் இப்படிதான் நடக்கிறாங்க. அதை பார்த்து ஒரு குழந்தை என்ன பண்ணி இப்படிதான் நடக்கணும் போல இருக்கு, நடந்துக்குது. அதனாலதான் துன்பத்தை யாரோ ஒருத்தர் துவக்கி வைத்தாலும் அந்த துன்பம் வந்து பொத்தலாக பொத்தலாக அமுத சுரபியாக நாம் இருந்தாலும் அதில் ஏற்படக்கூடிய பொத்தலாக அமைந்து விடுகிறது மகிழ்ச்சி. அப்படி பொத்தல்களின் எண்ணிக்கை, ஓட்டைகளின் எண்ணிக்கை கூடிக்கொண்டே போகும்போது இயற்கையாலோ செயற்கையாலோ வரக்கூடிய துன்பங்கள் எல்லாமே வடிஞ்சு போகுதேன்னு கேட்கிறாரு. அப்போ இந்த நிலையில ரெண்டு விஷயங்கள் இருக்கு. பழம்னு இருந்தா தோல் இல்லாம பழம் இல்லை. தோலுக்குள்ளோர பழத்தை கொண்டு வர வேண்டிய அவசியம் இல்லை. இறை இருக்குதுன்னு வச்சுங்க, கருவறை இருக்குன்னு வச்சுங்க, திரை சீலை போடுறாங்க முன்னாடி. திரை சீலைக்கு பின்னாடி கடவுளை நீங்க கொண்டு வர வேண்டிய அவசியம் இல்லை. திரை சீலை விளக்குனால் போதும். கருவுக்குள்ளாக இறையே இருக்கும்போது இறை நம்ம உடலுக்குள்ளாக கொண்டு வர வேண்டிய அவசியமே இல்லை. யோசிச்சு பாருங்க, இந்த உடலுக்குள்ளார எதையாவது நாம சேரமா? அந்த இறை துகள்ல இருந்து, அணுவுல இருந்து, பஞ்சபூதங்கள்ல இருந்து, உலகங்கள்ல இருந்து, மாலிக்யூல்ஸ்ல இருந்து எத்தனை 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 ஒரு செல் எவ்வளவு அற்புதமான ஒரு விஷயம். அதுல இருக்கக்கூடிய டிஎன்ஏ, ஆர்என்ஏ ஸ்ட்ரக்சர் எடுத்து பாருங்க. இயற்கைதானே, இயற்கைதானே. 1,00,000 கோடி செல்கள் ஒன்னா சேர்ந்து ஒரு கூட்டமைப்பா இயங்குது. அது தனக்காக இயங்குதா? தானும் வாழுது. இப்ப மூச்சு விடுறோம்னு வச்சுங்க, நுரையீரல் தான் மூச்சு வாங்குது. அந்த மூச்சு வாங்குறது தனக்காக நுரையீரல் இயங்குதா? இதயம் தனக்காக இயங்குதா? இந்த உடம்புல எந்த செல் தனக்காக இயங்குது? அப்படி எதுவுமே இல்லை. எல்லா செல்லுக்காகவும் சேர்த்து அது தன்னுடைய வேலையை செஞ்சுட்டு இருக்கு. அப்ப உள்ளே தானாக நடப்பது எல்லாமே இயற்கையின் தன்மை என்றால், இந்த உடலே இறைவனின் இயற்கையின் உச்சபட்சமான விஷயம் இல்லையா? இந்த உடலுக்குள்ளாக ஓடக்கூடிய உயிர் பிரபஞ்சம் இல்லையா? இதுல இருந்து வரக்கூடிய மனம் தெய்வீகம் அல்லவா? இறைவனே மனமாக வருகிறான் அல்லவா? அப்ப எந்த இடத்துல நமக்கு வந்து குற்றங்கள், நமக்கு இந்த துன்பம் வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, யார் யாரோ எப்பப்போ செஞ்சதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிறோம். அதையே நம்ம திரும்ப திரும்ப செய்றோம். கற்றிடுவோம் புதிய கல்வி, கருத்துயர்த்தி மேலாம். புதிய கல்வி. துன்பம் வருவதற்கு மனிதனுக்கு காரணமே இல்லை. கணவன் மனைவி 2 பேரும் இருக்கின்றார்கள். அந்த கணவன் மனைவி 2 பேருமே, ஆண் பெண் என்று 2 பேருமே செய்து கொள்ளக்கூடிய திருமண பந்தம் இருக்குது பாருங்க. அந்த இடத்துல குழந்தைகளை வளர்க்கும் போது அவங்க என்ன சொல்றாங்கன்னா, சின்ன வயசுல அக்ஷராபியாசம் கொடுத்துடுறாங்க. அக்ஷர அபியாசம் அப்படின்னா அசைவற்ற நிலை. வளர வளர அந்த குழந்தைய பிரம்மச்சாரின்னு சொல்றாங்க. குருகுல கல்வியில கொடுக்குறாங்க, ஞானத்தை கொடுக்குறாங்க. ஆசை புகுமும் ஞானம் வரணும்ன்றாங்க. ஞானம்னு என்ன? வாழ்வியல், அவ்வளவுதான். எது துன்பத்தை கொடுக்காது அது பேர் ஞானம். அறிவறிதல் தான் ஞானம். அறிவை அறிந்த அறிவின் தெளிவே ஞானம். அப்படிப்பட்ட தெளிவை கொடுப்பதுதான் குழந்தைகளை வளர்த்தல். அதனாலதான் அந்த காலத்துல குழந்தைகளை யார் வளர்க்க வேண்டும் என்றால் சான்றோர்களே, அறிஞர்களே வளர்க்க வேண்டும் அப்படின்னு சொல்லி வச்சாங்க. அப்படி ஒரு குழந்தை வளர்கிறது, அறிவறுகிறது, தக்க பருவம் வரும்போது அதற்கு உயிர் உணர்வு கொடுக்கப்படுகிறது. அப்போ அந்த உயிர் உணர்வின் காரணமாக தன் உச்சியிலே, சிரத்திலே அவன் அந்த உயிரை உணர்கின்றான். தன்னை பிரபஞ்சமாகவும் பரமாகவும் உணர்கின்றான். தான் யார் என்பதை தெரிந்து கொள்கின்றான். அவனுக்குள்ளாக இருக்கக்கூடிய தெய்வீகத்தை உணர்ந்து கொள்கின்றான். ஆசை புகுமுன் அறிவு புகுந்து விட்டது.
காமம் புகுமுன் ஞானம் புகுந்து விட்டது. அப்போ அந்த குழந்தை ஞான குழந்தையாக, அறிவு துன்பம் வருதுன்னா நம்ம முதல்ல கேள்வி என்ன கேட்போம்? அறிவு இருக்கா? அப்படிதானே கேட்கிறோம். அப்ப அறிவு இருந்தால் துன்பம் வராது. துன்பம் வருதுன்னா அந்த இடத்துல நமக்கு அந்த அறிவு இல்லைன்னு அர்த்தம். அப்ப எல்லாவற்றையும் பயன்படுத்தக்கூடிய அறிவு உள்ள நாம் நம்மை யாருன்னு தெரிந்து கொள்ளலைன்னா அந்த இடத்துல துன்பம் தானே இருக்கும். அப்ப என்ன பண்றோம்? அந்த மாதிரி ஒரு அறிவுடைய குழந்தையை வளர்க்கின்றோம். அந்த பையன் ரெடி ஆயிட்டான், மனிதனாகிறான். புலி குட்டி வளர்ந்து புலி ஆகிறது, யானை குட்டி வளர்ந்து யானை ஆகிறது. எல்லாம் ஒரே மாதிரி இருக்கு, வித்தியாசமே கிடையாது. எந்த ஊர்ல பாத்தீங்கன்னாலும் அப்படிதான் இருக்கும், எந்த நாட்டுல பாத்தீங்கன்னாலும் இருக்கும், எத்தனாயிரம் வருஷம் கழிச்சு பார்த்தாலும் அப்படித்தான் இருக்கும். அது மாறவே மாறாது. ஆனால் மனித குழந்தை தெய்வமாகலாம். தெய்வம் ஆகிறது இல்லை, தெய்வமா தான் இருக்குது. அதை தெரிந்து கொள்ளலாம். தெய்வம் தான் என்பதை தான் தெரிந்து கொள்ளத்தானே இந்த பிறவி. அப்படி வரும்போது அவன் தெய்வமாகவே தன்னை உணர்கின்றான். அதே போல ஒரு பெண் உருவாகிறாள் என்றால் அந்த பெண்ணுக்கு சொல்லி கொடுக்குறாங்க. அந்த பெண்ணுக்கு பேர் பாவை. அந்த பாவை போடுவதுதான் பாவாடை. பாவை ஆடை பாவாடை. அந்த பெண்ணுக்கு சொல்லி கொடுக்குறாங்க. திருப்பாவை திருவெம்பாவை என்று எல்லாவற்றையும் சொல்லி கொடுத்து, பெண்ணே உனக்கு திருமணம் ஆக வேண்டும் என்றால் இறைவனே உனக்கு கணவனாக வர வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இறைவனே கணவனாக வர முடியுமா அப்படின்னு ஒரு கேள்வி வருது இல்லையா? அப்படின்னா அந்த பெண் தேடுகிறாள். யாரை? ஐயப்படாது அகத்தது உணர்வானை தெய்வத்தோடு ஒப்பப்புழல். அப்ப யோசிச்சு பாருங்க, தன்னை உணர்ந்த தத்துவ ஞானிகள் முன்னை வினையின் முடிச்சு அவிழ்ப்பர், பின்னை வினையை பிடித்து செய்வர், சென்னியில் வைத்த சிவனருளாதே. அப்ப அந்த இடத்துல யோசிச்சு பாத்தீங்கன்னா, தெய்வமாகவே திருவாகவே ஒரு மனிதன் இருக்கிறான். ஒரு பெண்ணும் அதே போல கணவன் வேண்டும் என்று நினைக்கின்றாள். இந்த இரண்டு திருவும் சேரும் போது அங்க இருக்கக்கூடிய மனம்னா வாசனை. அப்போ அந்த தெய்வத்தின் மனம் நடக்கக்கூடிய இடம் தான் திருமணம். அப்ப திருமண வாழ்க்கை என்பது மோக வாழ்க்கை அல்ல, யோக வாழ்க்கை, ஞான வாழ்க்கையாக மாறிவிடுகிறது. ஞான வாழ்க்கைன்னா வேற ஒண்ணுமே இல்லைங்க, எல்லாத்தையும் விட்டு போறதெல்லாம் இல்லை. எல்லா இன்பங்களையும் அனுபவித்து உயிரை உணர்ந்து யாருக்கும் துன்பம் கொடுக்காமல் அறிவிலே உயர்ந்து வாழ்வின் வளம் பெருக்கி வாழ்தலே யோக வாழ்க்கை. மகரிஷி அழகா சொல்றாங்க, அது ஞானம் என்பது வளமான வாழ்க்கைக்கு தானேங்கிறார். ஞானம் என்பது வளமான வாழ்க்கைக்கு தானே, அறிவின் உயர்வு தானே வாழ்வின் வளம். அப்ப இரண்டு பேர் தனித்தனியா இருக்கிறாங்க அப்படின்னா இந்த இரண்டு பேரையும் யார் இணைத்து வைக்கின்றார்கள் அப்படின்னா அவர்களது கருமையம், கருமைய தூய்மை. அப்ப அந்த கருமைய தூய்மையில இருக்கக்கூடிய ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் ஒரே அச்சின் இரு பகுதிகளாக, ஒரே உடலின் இரு பகுதிகளாக, ஒரே உயிரின் இரு பகுதிகளாக இருக்கிறாங்க. அப்போ இந்த இரண்டு பேரும் இணைவதுதான் பொருத்தம். அப்ப பொருத்தி வைப்பது யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா இறைநிலை தான். ஒரே அச்சின் இரண்டு பகுதிகள், ஒரு ஒரு ஆணு ஒரு பக்கம் பெண்ணு, இந்த இரண்டையும் பொருத்தி வைப்பது அவரவர்களின் கருமைய தூய்மை. அப்ப பொருத்தி வைக்குது. பொருந்திருச்சுன்னா அது அச்சாக மாறுகிறது. அந்த அச்சுக்குள்ளாக இருக்கக்கூடிய உள்ளே இருக்கக்கூடிய பஞ்ச லோகங்களை உருக்கி ஊற்றினால் அது குழந்தையாக வரும். இதுக்குதான் திருமணம். அதனாலதான் திருமணங்கள்ல பாத்தீங்கன்னா சொல்லுவாங்க, மகாலட்சுமிம்பாங்க, மகாவிஷ்ணும்பாங்க. அந்த குழந்தைகள் இருவரையும் தெய்வமாகவே போற்றுவார்கள். என்ன காரணத்துக்காக? 1000 பேரை கூட்டி இந்த உண்மையை உறக்க சொல்வதற்காக. அந்த மக்களுக்கு மட்டுமில்லை, அங்கே வந்திருக்கக்கூடிய 1000 பேரும், அப்பா இது தெய்வம், அந்த பெண்ணும் தெய்வம், இந்த இரண்டு பேரும் வாழ்விலே இணைந்து தெய்வீக வாழ்க்கை மேற்கொள்ள போகின்றார்கள். நீங்களும் இதை உணர்ந்து கொள்ளுங்கள், நீங்களும் தான் தெய்வம், நீங்களும் தான் தெய்வம் என்ற இருக்கும் உள்தன்மையை உண்மையை உணர்த்துவதற்காகத்தான் அவ்வளவு 1000 பேரையும் கூப்பிட்டு விருந்து கொடுக்குறாங்க. அது அந்த விருந்து அல்லங்க, அருள் விருந்து. அருள் விருந்து, அந்த அருள் விருந்தை தான் அவங்க கொடுக்குறாங்க. அந்த அருள் விருந்து கொடுத்து இந்த இரண்டு பேரும் இணைத்து வைக்கின்றார்கள். பொருள்ல ரெண்டு இருக்கும். எப்பொருள் எத்தன்மை தாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு.
ஒரு பாட்டில தேன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அந்த தேன் இருந்தா சொல்லுவாங்களே தவிர தேன் பாட்டில் எடுத்துவான்னு சொல்ல மாட்டாங்க. அந்த மாதிரி மெய்யாக இருக்கக்கூடியது இறைநிலை இரண்டு உடல்களாக மாறி இரண்டும் இணையக்கூடிய அற்புதமான தருணம் தான் திருமண வாழ்க்கை. அங்க பெறுவதற்கு ஒண்ணுமே இல்லை. 3 விதமான குணங்கள் இருக்கு. ஒன்று பாத்தீங்கன்னா எடுத்தல் கெடுத்தல். அது விலங்குகளுக்கு மட்டும்தான் சாத்தியம், வேற வழி இல்லை. அது ஒன்றே ஒன்று கொண்டுதான் சாப்பிட்டாகணும், அழித்துதான் வாழ்ந்தாக முடியும் தாவரத்தை தவிர. அப்போ கெடுத்து வாழ்வது எடுத்து வாழ்வது அப்படின்னா அதுக்கு பேர் விலங்கின வாழ்க்கை. கொடுத்தும் எடுத்தும் வாழ்வது மனித வாழ்க்கை. கொடுத்து கொண்டே இருப்பது மாமனித வாழ்க்கை. அப்போ எந்த பொருள் இருந்தோ அலை வீசும், அலை வீசாத பொருளே இல்லை. வெளிச்சம் தராத சுடர் ஏது? அலையை வீசாத பொருள் ஏது? அன்பில்லாத உயிர் ஏது? உயிர் நிலை அந்த இடத்துல என்ன இருக்கணுங்க? அன்புதான் இருக்கணும். அன்பின் வழி அது உயிர்நிலை அகுதிலா இருக்கு. என்பு தோல் போர்த்திய உடம்பே, அந்த உடம்பு தான் அது. அன்பு இல்லைன்னா அந்த இடத்துல என்ன இருக்கு? அன்பு இருந்ததுன்னா அந்த அன்பை கொடுத்தானே ஆகணும். கொடுக்காம தேக்கி வச்சுக்கிட்டு இருந்தா அது உடைந்து கொண்டு தவறி போய் வழி தவறி எங்கோ ஒரு இடத்துல பாயும் போதுதான் அருகுணங்களா மாறுது. அன்பை முழுமையாக வெளிப்படுத்தி தன்னை கரைத்து கொண்டு தன் வாழ்க்கை துணைக்காகவே வாழக்கூடிய ஒரு அற்புதமான வாழ்க்கைக்கு பேர் தான் கணவன் மனைவி திருமண வாழ்க்கை. அங்க எடுக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லை, கொடுக்க மட்டும்தான் இருக்கு. அன்பு இருக்கா கொடுங்க, அறிவு இருக்கா கொடுங்க, ஆற்றல் இருக்கா கொடுங்க, கருணை இருக்கா கொடுங்க. அப்ப கொடுத்துக்கிட்டே இருக்கணும். எனக்கு என்ன கிடைக்கும், அவர்களால் எனக்கு என்ன கிடைக்கும் அப்படிங்கறத போய் அன்பிற்கு ஏங்கி தேங்கி கையேந்தும் நிலையை விட, அவர்கள் என்ன செய்வார்கள் எப்படி செய்வார்கள் என்று எதிர்பார்ப்பதை விட, நான் அவர்களுக்கு என்ன செய்வேன், என் வாழ்க்கைக்கு துணைக்கு என்ன செய்வேன், எப்படி அவர்களை நல்ல விதமாக வைத்துக் கொள்வேன் என்று பார்க்கறதுக்கு தான் அந்த இடத்துல கொடுக்கக்கூடிய வாழ்க்கைன்னு சொன்னாங்க. தெய்வம் எடுக்காது, கொடுத்துட்டு தான் இருக்கும். மாமனிதன் எப்போ ஒரு மனிதன் தன்னை உணர்கின்றானோ, தன்னை தெய்வமாக பார்க்கின்றானோ, அவன் எல்லாவற்றையும் தெய்வமாகத்தான் பார்ப்பான், எல்லோரையும் தெய்வமாகத்தான் பார்ப்பான். அப்போ தெய்வமே எனக்காக என்னை காக்க அந்த அருட்பேராற்றலே இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் என் வாழ்க்கை துணையாக வடிவெடுத்து உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழி நடத்துவதாகவும் இருக்கிறது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா உணர்ந்து கொள்வதுதான் திருமண வாழ்க்கை. தம் பதி, பதி என்றால் தெய்வம், தன்னுடைய பதி. அப்ப கொடுக்க 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 அவங்க வாங்கிட்டு சும்மா இருக்க மாட்டாங்க, அவங்க கொடுத்துட்டே தான் இருப்பாங்க. இருவர் அல்ல ஒருவர் தான், இரண்டு அல்ல ஒன்றுதான், ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு. அப்படி தெரிந்து கொள்வதற்குத்தான் நமக்கு திருமண வாழ்க்கை கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த இடத்துல தெரிந்து கொண்டு விட்டால் 5 புலன்கள் வழியாகவும் ஒருவருக்கொருவர் மகிழ்ச்சியை தவிர வேற ஏதாவது கொடுப்பாங்களா? இறைவன் இருக்கும் இடத்துல துன்பம் இருக்குமா? தெய்வீகம் இருக்கிற இடத்துல பதிவுகள் இருக்குமா? இருக்காதாரு. அப்ப ஒரு தெய்வம் இன்னொரு தெய்வத்திற்கு செய்யக்கூடிய ஒரு சேவை தான் உலக சமுதாய சேவை. இந்த உலக சமுதாயத்தின் மிகச்சிறிய பகுதி தான் ஆண் பெண் குடும்பம். உலகத்துக்கு ஒரு தொண்டு பண்ணணும் அப்படின்னு நினைச்சா நம் வாழ்க்கை துணை நமக்கு நல்லபடியா வச்சுக்கிட்டோம், மகிழ்ச்சியா வச்சுட்டு இருந்தா போதும். 3 விஷயங்கள் தாங்க. ஒண்ணு, மகிழ்ச்சியா வச்சுக்கணும், அதுக்கு ஒரு கஷ்டமே இல்லை. அவர்களுக்கு உதவி செய்யணும், அதுவும் கஷ்டமே இல்லை. அவர்களை உயர்த்த வேண்டும். இந்த 3 விஷயங்களும் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கணும். அப்படின்னா 2 பேருமே அதே மாதிரி செய்யும் போது அவருக்குள்ள ஒரு பேதம் இருக்குமா, பிரிவு இருக்குமா? உடல் கலந்தது போல உயிர் கலந்து விட்டால் உயிரில் இருந்தா வரதான் மனம். அப்போ மனமும் ஒன்றுபட்டு விடும். அப்போ ஒருத்தர் நினைக்கிறத இன்னொருத்தர் செய்வாங்க. பிரிவேது வேறேது அப்படின்னு ஞானத்திற்கான வாழ்க்கை தான், ஞான வாழ்க்கை தான் மகிழ்ச்சியான குடும்பம். அந்த மகிழ்ச்சியான குடும்பத்தை நாம் உருவாக்குவது என்பது மிக 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 சுலபம். அதுக்கு என்ன பண்ணணும்?
வேண்டாததை விட்டு விட வேண்டும். மகிழ்ச்சி சொல்லுவாங்க இல்லையா, விட வேண்டியதை விட்டுவிட்டால் பெற வேண்டியது அனைத்தும் அங்கேயே இருக்க காண்பீர்கள். ஈதல் இசைபட வாழ்தல் அதுவல்லது ஊதியம் இல்லை உயிர்க்கே. யோசிச்சு பாருங்க, ஈதல் செய்யணும்னா எங்கேயோ போய் செய்ய வேண்டிய அவசியமே இல்லையே, நம்ம கூடவே இருக்கிறாங்களே, அவங்களுக்கு ஈதல் செய்யலாம் இல்லையா? இசைப்பட வாழ்தல், அவங்களோட ஒத்து போதல், யார் எப்படி இருந்தாலும் அவங்களை அப்படியே ஏற்றுக்கொள்ளுதல். நீ மாறு, அப்புறம் பார்க்கலாம், இப்படி நடந்துகிட்டா பரவாயில்ல, அதெல்லாம் கிடையாது. நீங்க மாற முடியாது, அவங்களும் மாற முடியாது. அதனால இருவரையும் அப்படியே ஏற்றுக்கொள்ளுதல், அப்படியே ஏற்றுக்கொள்ளுதல், அவர்கள் இருக்கும் நிலையில் அப்படியே ஏற்றுக்கொள்ளுதல். அவர்களுக்கு நான் எப்படியெல்லாம் மகிழ்ச்சியை கொடுக்க முடியும்? அதானே இயற்கையோட தன்மையே. வெயில் அடிக்குது, மழை பெய்யுது, எல்லாமே இயற்கையில பாருங்க. ஆளை பார்த்து பண்ணுதா, இடத்த பார்த்து பண்ணுதா? இல்லவே இல்லையே. கொடுத்தல் என்பது இயற்கையின் தன்மை, இறைவனின் தன்மை. அதே தன்மை இங்க இருக்கும்போது கொடுத்துக்கிட்டே இருக்க வேண்டியதானே. அதை வாங்கறதுக்கு ஒரு ஆள் பக்கத்திலேயே இருக்கிறாரே. நீங்க போய் வெளியில தொண்டு செய்ய வேண்டிய அவசியமே இல்லையே. இங்கேயே தொண்டு ஆரம்பிச்சிடலாமே. இங்கேயே இந்த ஆன்மாவும் அந்த ஆன்மாவும் ஒன்று என்று உணர்ந்து கொள்ளக்கூடிய ஆன்மநேய ஒருமைப்பாடு வந்து விடுகிறது அல்லவா. உடல் தானே வேறுபட்டு இருக்கு, உயிர் ஒன்னாத்தானே இருக்கு. அப்ப என்னன்னா, பொங்கி ததும்பி இன்ப பூரிப்பாய் நிறைந்துள்ள தன் உள்தன்மையான உண்மைத்தன்மையான இறை இயல்பை வெளிப்படுத்தும் வாய்ப்பே திருமணம். மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு நம்ம எந்த நாள்னா தேடி எல்லாம் போக வேண்டியதில்லை. ஒவ்வொரு நாளும் மகிழ்ச்சியான வாழ்க்கை தான். ஏன்னா யோசிச்சு பாருங்க, இத்தனை கோடி ஆண்டுகள்ல நம்மளுடைய வாழ்க்கை என்பது பாத்தீங்கன்னா, மொத்தமா எடுத்து பாத்தீங்கன்னா 120 ஆண்டுகள் தான், அதிகபட்சம் 120 ஆண்டுகள் தான். எல்லாமே மகிழ்ச்சியா வாங்கும் போது நான் மகிழ்ச்சியாக வாழக்கூடாதா? உலகம் சுத்துது, உலகத்தில் சுத்தும் போது ஒரு நாள் போகுது. ஒரு நாள் போச்சுன்னா உலகத்தோட நாள்ல இது 17ஆம் தேதி 18 19 20 போய்கிட்டே இருக்கும். ஆனா தனி மனித நாட்களை எடுத்து பாருங்க, ஒரு நாள் ஒரு வயசு குறைஞ்சிக்கிட்டே வரும். 120 இன்னைக்கு ஒரு நாள் போச்சு, ஒரு நாள் போச்சு, ஒரு நாள் போச்சு. அப்போ ஒவ்வொரு நாளையும் இழந்து விட்டால் நம் வாழ்வை இழக்கிறோம் என்று பொருள், உயிரை இழக்கிறோம் என்று பொருள், வாய்ப்பை இழக்கிறோம் என்று பொருள். வழி வழியாக வாழ வாய்ப்பை நிரப்பி வைத்து இன்ப ஊற்றாய் நிறைந்த இறைவான்றார் மகிழ்ச்சி. அப்ப வாய்ப்பை கொடுத்திருக்கிறார். அந்த வாய்ப்பு தான் திருமண வாய்ப்பு, அதான் கணவன் மனைவி வாய்ப்பு. வேற எங்க போகணும்? திருமணத்திலே, குடும்பத்திலே ஒவ்வொரு ஆளும் முக்கியம், ஒவ்வொரு நாளும் முக்கியம். ஒவ்வொரு ஆளும் முக்கியம், ஒவ்வொரு நாளும் முக்கியம். பொதுவா ஒண்ணு சொல்லுவாங்க, இந்த பசுத்தோல் போர்த்திய புலி அப்படின்னு சொல்லிட்டு. அப்படின்னா பசுத்தோல் புலி போத்திக்கிட்டு வருமா, உள்ள இருக்கிறது கெட்டது, மேல இருக்கிறது நல்லதுன்னு அர்த்தம். உண்மையிலேயே அது தப்புங்க. புலித்தோல் போர்த்திய பசுதான் நாம. உள்ள இருக்கிற பசு என்பது தெய்வம், மேல பாத்தீங்கன்னா புலித்தோல். புலித்தோல் போத்திய பசுவாக இருக்கிறோம். ஏங்க முகமூடி போட்டுக்கிட்டு ஏங்க இருக்கணும்? முகமூடி போட்டு இருந்தா உண்மை தெரியுமா? முகமூடி மாதிரி அகமூடி ஏன் போட்டு தவிக்கணும்? அவ்வளவு இருக்கே, அகமொழி எதுக்கு? திறந்தால் போதும், வெளிச்சத்தை கொண்டு வர வேண்டிய அவசியமே இல்லை. அப்ப விலங்கின குணத்தை போக்கி கொண்டு வாழணும் அப்படின்னா, விலங்கினம் கூட அப்படி இருக்கு, நல்லா இருக்கு அப்படின்னா நாம எப்படி இருக்கணும் இல்லைங்களா? அதே மாதிரி நம்ம வீட்டுல எல்லாம் என்ன நினைக்கிறோம்னா, என்னை பார்த்து எல்லாரும் பயப்படணும்னு நினைக்கிறோம், நம்மளை பார்த்து பயப்படணும்னு நினைக்கிறோம். அது சரியா? பயப்படணுமா பயன்படணுமா? புலிக்குட்டி புலியை பார்த்து பயப்படுமா? வேற விலங்குகள் பயப்படுமா? ஆனா 6 அறிவு படைத்த நாம சொல்றோம், என்ன பார்த்து என் மனைவி பயப்படணும், மனைவி கணவர் பயப்படணும்ன்றாங்க, மாமியாருக்கு மருமகள் பயப்படணும்ன்றாங்க. எல்லாரும் பார்த்து பயப்பட்டுக்கிட்டு இருக்கிறதுக்கு என்னங்க இது? அப்ப மகிழ்ச்சி எதிர்த்து வரும். அப்ப சுதந்திரம் இல்லையா? அடக்கி வாழ்தலும் அடிமைத்தனமாக வாழ்தலும் அது நமக்கு தேவையா? விலங்கெல்லாம் அப்படி இல்லை.
ஆனா மனிதர்கள் மட்டும் அந்த குணத்தை வச்சுட்டு ஆறாதறிவை கொண்டு அடக்கி அடக்கி வாழ்கிறோம். மகிழ்ச்சி நமது பிறப்புரிமை, சுகம் நமது சுதந்திரம். அதான் நமது உண்மையான இயல்பு. நம் இயல்பையும் கெடுத்துட்டு குடும்பத்திலயும் எல்லாரும் பயப்படணும்னு நினைச்சோம்னா எப்படி சரியா இருக்கும்? குடும்பத்துக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டியதும் பராமரிப்பு கொடுக்க வேண்டியதும் நம்மளுடைய கடமை இல்லையா? வெளியில இருந்து யாரும் வந்துடக்கூடாது. பத்திரமா வீடு கட்டியிருப்போம், கதவுக்கு போட்டிருப்போம். ஒரு நோய் கிருமி வந்துடக்கூடாது, திருடங்க வந்துடக்கூடாது, விஷப்பாம்புகள் வந்துடக்கூடாது, எந்த விஷயமும் வந்துடக்கூடாது. ஆனா நாம மட்டும் எல்லா துன்பத்தையும் குடும்பத்துக்குள்ள கொடுப்போம். நம்ம குழந்தைகளுக்கு கொடுப்போம், வாழ்க்கை துணைக்கு கொடுப்போம். அப்ப எதை கொடுக்கிறோமோ அது திரும்பி வருமா வராதா? வேலைக்கேற்ற விலை வருமா வராதா? துன்பம் கொடுக்கவா பிறந்தோம்? துன்பம் கொடுக்கவா வளர்ந்தோம்? அப்ப துன்பம் தவிர்த்த வாழ்வு, இன்பமான வாழ்வு, மகிழ்ச்சியான வாழ்வு தானே குடும்பத்தோட நோக்கம். 2 ஈ இருக்குங்க. ஒண்ணு பாத்தீங்கன்னா தேனி. அந்த தேனி என்ன பண்ணும்னா ஒவ்வொரு பூலையும் போய் தேனெல்லாம் எடுத்து அந்த பூக்கு கல்யாணம் எல்லாம் பண்ணி வச்சு தேனை கொண்டு போய் சேர்த்து வச்சு அந்த தேனை எடுத்து சாப்பிடுற மாதிரி வச்சிருக்கும். அந்த தேனியை பார்த்தோம்னா எல்லாரும் வளர்ப்பாங்க. அந்த தேனை எல்லாரும் விரும்புவாங்க. அது மருந்து இல்லைங்களா? இன்னொரு ஈ இருக்கும், தெரி. அது எல்லா இடத்துலயும் நோயை பரப்பும். அதை பார்த்து எல்லாரும் விலகுவாங்க. நம் குழந்தைகளுக்கு தெய்வீக குழந்தை, ஒரு குழந்தை அடக்கி வளர்க்கப்படுகிறது அப்படின்னா அந்த குழந்தைகிட்ட தெய்வீகம் வருமா, எதிர்ப்பு வருமா? நாம் சுதந்திரமாக இருக்கக்கூடிய இடம்தான் வீடு. வீடுன்னா என்ன? விடுதலை. விடுதலை. நான் யார் என்று தன்னியல்பாக இருத்தல் வீடு. அந்த இடத்துக்கு பேர் வீடு. எந்த முகமூடியும் இல்லாம தான் தன்னியல்பாகவே மகிழ்ச்சியாக இருத்தல் வீடு. அந்த வீட்டிலே இருக்கக்கூடிய அறம், அதனாலதான் அதுக்கு பேர் இல்லறம். இல்லறம், அறம், பொருள், இன்பம் எல்லாம் சேர்ந்து அந்த வீட்டுக்கு அடையாளம் இந்த வீடுதான். வீடு பேருன்னு சொல்றாங்க இல்லையா? அந்த வீடு பெயரை கொடுக்கக்கூடியதா குழந்தை பேர். தம்மின் தம்மக்கள் அறிவுடைமை மாநிலத்து உயிர்களுக்கெல்லாம் இனிதுன்னு சொல்றாரு. தம்மின் தம்மக்கள் அறிவுடைமை மாநிலத்து மன உயிர்களுக்கெல்லாம், மாநிலத்து மன உயிர்களுக்கெல்லாம் இனிதுங்கிறார். பெருமவற்றுள் யாமறிவதில்லை அறிவறிந்த மக்கட்பேறு அல்ல பிற எழுபிறப்பும் தீயவை தீண்டா. தீயவை தீண்டவே தீண்டாது. பழிபிறங்கா பண்புடை மக்கட்பெறேன். அப்போ அப்படிப்பட்ட ஒரு மக்கள் வேணும்னா தாயை போல பிள்ளை, நூலை போல சேலை அப்படின்னு வருதுன்னா, மாவை போல பணியாரம் அப்படின்னு வருதுன்னா, நகைய தங்கத்தை போல நகை அப்படின்னு வருதுன்னா, நம்மளுடைய ஜெராக்ஸ் காப்பி தான் நம்ம குழந்தைகளா வர்றாங்க. அந்த குழந்தைகளை தெய்வீக குழந்தைகளாக, அறிவார்ந்த குழந்தைகளாக, அருட்குழந்தைகளாக, அறக்குழந்தைகளாக உருவாக்கக்கூடிய ஒரு பெரிய வேலை யாருக்கு இருக்குன்னா பெற்றோருக்கு இருக்கு. அதனாலதான் உங்களுக்கு பேர் பெற்றோர். பேரு பெற்றோர் தான் பெற்றோர். பேரு பெற்றோர் தான் பெற்றோர். அந்த பேற்றை வைத்துக் கொண்டு கையில வைத்துக் கொண்டு இல்லையே இல்லையேன்னு எப்படி எங்க இருக்கும்? இருக்குதானே? அப்ப பெற்றோராக குழந்தைகளை வளர்க்கும் போது தெய்வீகமாக குழந்தைகளை வளர்ப்பதும் கணவன் மனைவிக்கு இடையில் எந்த வேறுபாடும் கிடையாது. 120 ஆண்டுகள் வாழணும், குழந்தை வாழணும், நாம வாழணும். தம்பதிகள் 120 ஆண்டு விழாவை, திருமண விழாவை கொண்டாடணும், 100 ஆண்டு விழாவை கொண்டாடணும். அது வரைக்கும் இளமையா இருக்கணும், ஆரோக்கியமா இருக்கணும், வளத்தோடு இருக்கணும், எல்லாருக்கும் நன்மை செய்து உயர் புகழோடு இருக்கணும், ஒழுக்கத்தால் உலகினையே நட்பு கொள்ளும் அன்பு நெறியோடு இருக்கணும். மெய்ஞானம் இதெல்லாம் வந்ததுனாலதான் மெய்ஞானத்துலதான் இதெல்லாம் மலரும். மெய்ஞானம் கடைசியா வரக்கூடிய வேலை அல்ல. இறங்கும் போது பஸ்ல சீட்டு கிடைச்ச என்ன பிரயோஜனம்? ஆரம்பத்திலேயே உட்கார்ந்துட்டா தானே அந்த டிராவலை என்ஜாய் பண்ண முடியும். அப்ப மெய்ஞான குழந்தை, தவ குழந்தைகள், தவறான குழந்தைகளுக்கு பதிலாக தவ குழந்தைகளை உருவாக்க வேண்டும் என்றால் பெற்றோர்கள் தவம் செய்ய வேண்டும். தவம் செய்ய வேண்டும். தவமிருந்து பெற்ற பிள்ளைன்னு சொல்றாங்க இல்லையா? அப்படின்னா என்ன அர்த்தம்? எந்த எங்கே ஒரு ஒரு மனிதன் தவம் செய்கின்றானோ
அவனுடைய முன்னோர்கள் எல்லாம் முக்தி அடைகின்றார்கள் சொல்றாங்க. அறிவு முழுமை அது முக்தி. மகரிஷி தான் சொல்றாங்க. முக்தி நிலையில் இருந்து வாழ பழகு. மெய்யுணர்வு உணர்ந்து விட்டாய் அல்லவா? உனக்கு இனி என்ன வேலை தெரியுமா? இல்லம் கொண்டு இல்லாளோடு நல்லறத்தம் ஆற்றி வாழ். அதுக்குத்தானப்பா உனக்கு மெய்ஞானம். மெய்யுணர்வு எதற்கு அப்படின்னு கேட்கிறார். அப்போ மகரிஷி சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான விஷயம் என்னன்னா, வாழ்க்கையை, இன்பமான வாழ்க்கையை, மகிழ்ச்சியான வாழ்க்கையை, தெய்வீகமான வாழ்க்கையை, அறமான வாழ்க்கையை, நிறைவான வாழ்க்கையை, ஆனந்தமான வாழ்க்கையை. ஆனந்தம்னா வேற ஒண்ணுமே இல்லைங்க. ஆன்மாவின் அந்த நிலை, ஆன்மாவின் ஆரம்ப நிலை இறைநிலை, ஆன்மாவின் முடிவு நிலை மனித நிலை. ஆன்மாவின் ஆனந்தம் மனிதன் தான். அப்ப ஆனந்தத்தின் துளியாக மகிழ்ச்சியை வெளிப்படுத்தி கொண்டு மகிழ்ச்சியான குடும்பமாக வாழ்வதற்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய வாய்ப்பு 120 ஆண்டுகள் மட்டுமே. மிகச்சிறியது. பிறப்போட இறப்பு இணைக்கப்பட்டிருக்கின்றார் மகிழ்ச்சி. எப்ப வாழ்றது? நாம் வாழ ஆரம்பித்து விட்டால் அங்கே ஒரு அருட்குழந்தை பிறக்கும் அல்லவா? அப்படின்னா அந்த அருட்குழந்தை வளர 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 உங்களை பார்த்து வளரும் அல்லவா? அந்த உங்களை பார்த்து வளரும் போது அதே மாதிரி அடுத்து 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 ஒரு 5-6 தலைமுறைகளிலே உலகமே உலக சமாதானமா மாறிவிடாதா? பூலோக சொர்க்கமாக மாறிவிடாதா? சமுதாயம் மாறிவிடாதா? அப்போ நல்லபடியாக கணவன் மனைவி வாழ்வது மட்டுமன்றி அருட்குழந்தைகளை உருவாக்குவது என்பது உலகத் தொண்டே. உலக சமுதாயம், உலக சமுதாயத்துக்கு செய்யக்கூடிய மிகப்பெரிய தொண்டு என்று ஒன்று இருக்கிறது என்றால் மகிழ்ச்சியாக வாழுங்கள், மனநிறைவோடு வாழுங்கள், ஆரோக்கியமான வாழுங்கள், உயர்ப்புகளோடு வாழுங்கள் என்று மெய்ஞான வழியிலே வாழ்வோம். உலகத்துக்கு செய்யக்கூடிய மிகப்பெரிய தொண்டு என்னன்னு கேட்டீங்கன்னா, ஏன்னா இந்த உலகத்தை விட்டுட்டு நாம போகும்போது நாம போயிடுவோம். நம்ம செய்த செயல்கள் எல்லாமே இந்த சமுதாயம் முழுக்க பரவி இருக்கும், வான்காந்தத்துல பரவி இருக்கும். துன்பப்படவா பிறந்தோம். கடவுள் தானே துன்பத்தை கொடுத்தாரு. நிறைய பேர் சொல்லுவாங்க, கடவுள் கொடுத்துட்டாருங்க, கடவுள் கொடுத்துட்டாங்க, அதை அனுபவிச்சுதாங்க தீர்க்கணும். இத்தனை கோடி ஆண்டுகளாக துன்பத்தை சேர்த்து வைத்திருந்து ஒரு பிறவியில அனுபவித்து தீர்க்க முடியுமா? எல்லாம் வல்ல இறைநிலை துன்பத்தை கொடுக்குமா? செயலுக்கு விளைவு என்றால் கல்லார் கற்றார் செயல் விளைவாய் காணும் இன்ப துன்பம் அவன். தப்பா செஞ்சிரையா, துன்பம் வருதா, நீ சரியா செய்யலன்னு அர்த்தம், சரி பண்ணிக்கோ, அவ்வளவுதான். ரெண்டு விஷயம் தான். ஒண்ணு திருத்தம், இன்னொன்னு வருத்தம். திரு என்றால் தெய்வம். அறிவு நிலையில் நினைக்கிறீங்கன்னா அது பேர் திருத்தம். திரும்பி வர்றதுக்காக வந்தீங்கன்னா அது பேர் வருத்தம். அறியாமையில இருந்தா வந்துகிட்டே இருப்போம், திரும்ப திரும்ப செஞ்சுக்கிட்டே இருப்போம். அதனால அது பேர் வருத்தம், அது பேர் துன்பம். டிவைன் ட்ரீட்மெண்ட். அறிவு நிலையில் இருந்தீங்கன்னு வச்சுங்க, திருத்தம், திரும்பிடுறீங்க. அப்படி திரும்பிய நிலையிலே திருத்தத்தை கொண்டு வந்தால் வாழ்வே மிக மிக ஆனந்தமாக இருக்கும். ஆனந்தமாக இருக்கக்கூடிய இறைநிலை, எங்கும் நிறைந்த பூரணமாக இருக்கக்கூடிய அந்த இறைநிலை, இன்ப ஊற்றாய் நிறைந்த இறைநிலை நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு மனித பிறவி. மகிழ்ச்சியான மனித பிறவி. மகிழ்ச்சி மட்டுமே இருக்கக்கூடிய மனித பிறவி, நிறைவை மட்டுமே கொடுக்கக்கூடிய மனித பிறவி. இந்த மனித பிறவி நமக்கு கிடைத்திருக்கிறது அற்புதமான வினை பயனாலே, முன்னோர்களின் நல்வினை பயனாலே நமக்கு இந்த மனித பிறவி கிடைத்திருக்கிறது. இப்பிறவி தப்பின் எப்பிறவி வாய்க்குமோ? இப்ப நம்ம ஸ்டார்ட் பண்ணி வச்சோமானா நம் குழந்தைகள் நல்லா இருப்பாங்க, நம்ம பேர குழந்தைகள் அவர்களை விட நல்லா இருப்பாங்க, அந்த குழந்தைகள் அவங்களை விட நல்லா இருப்பாங்க. அப்படி தலைமுறை தலைமுறையாக எழும் 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 எல்லா பிறப்புகளிலும் 1000 ஆண்டுக்கு ஆன பயிர் இப்ப நம்ம ஸ்டார்ட் பண்ணக்கூடிய ஒரு வேலை. அப்ப நீங்க செய்யறது உங்களுக்கு மட்டுமா? இன்றைக்கான வேலை அல்ல, 1000 ஆண்டுகளுக்கானது. உங்களுக்கான வேலை மட்டுமல்ல, உலகிற்கான வேலை. அதை மட்டும் நமக்கு புரிஞ்சுக்கிட்டா போதும். நான் செய்யக்கூடிய இந்த சிறிய வேலை என்பது, நான் மகிழ்ச்சியாக இருப்பது என்பது, நான் ஞானத்தோடு அறிவோடு இருப்பது என்பது எனக்கானது மட்டுமல்ல, இந்த உலகத்திற்கானது, எல்லாருக்குமானது. இன்றைக்கானது மட்டுமல்ல, அது என்றைக்கும் ஆனது. இது ரெண்டையும் செய்யறதுக்கு நானும் மகிழ்ச்சியைத்தானே இருக்க போறேன். அங்க இழக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லையே. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை தான் தெய்வீகமான திருமண வாழ்க்கை,
அறிவார்ந்த திருமண வாழ்க்கை, அறிவு திருமண வாழ்க்கை. அந்த திருமண வாழ்க்கையை எல்லோரும் வாழ்வதற்கு இறையருளும் குருவலும் நமக்கு எப்போதும் துணை புரிய வேண்டும். அந்த இறைநிலை உணர்வு தான் உள்ள இருக்குது. உணர்வே இறைநிலை தான், எங்கேயும் போக வேண்டியது. உணர்வு எப்படி வந்தது நம்ம தான் பார்த்தோம் இல்லையா? உணர்வே இயற்கை, அறிவே தெய்வம், கருணையே கடவுள், அன்பே சிவம். இப்படி டோட்டலா மொத்தமா தெய்வீகமா இருந்துட்டு எங்க எங்க எதை தேடுவது? எங்கே தேடுவது? தன்னை காணோம்னு யாராவது சொன்னா நீங்க ஒத்துப்பீங்களா? ஏங்க என்ன காணுங்க, கொஞ்சம் கண்டுபிடிச்சு கொடுன்னு சொல்லுங்க, ஒத்துப்பீங்களா? வேற ஒண்ணுமே இல்லை. அறிவுக்கும் அறியாமைக்கும் ஒரே ஒரு சின்ன வித்தியாசம் தான். கண்ணை திறந்து பாக்குறோம், அவ்வளவுதான். விழி வழியே பாக்குறோம், அவ்வளவுதான். ஞான விழி வழியே பாக்குறோம், அவ்வளவுதான். அறிவுக்கண் கொண்டு பாக்குறோம், அவ்வளவுதான். வேற எதையுமே யாரும் மாற்றிக்கொள்ள வேண்டிய அவசியமே இல்லை. ஒரே ஒரு நிமிஷம் நின்று யோசிச்சு பார்த்தா போதும். எப்பவும் சொல்லக்கூடிய ஒரு விஷயம்தான். நீங்க பதிவுகளை துரத்திக்கிட்டு ஓடுனீங்கன்னா, அதாவது அது நிழலை துரத்துற மாதிரி. ஒரு சூரிய உதயம் நடக்குதுன்னு வச்சுக்கீங்களேன், அதுக்கு நீங்க ஒரு பக்கம் இருந்து பாக்குறீங்க, உங்க நிழல் பெருசா இருக்கு, ரொம்ப நீளமா பெருசா இருக்கு, பூதாகாரமா இருக்கும் அந்த நிழல். காலை வேலையில, அதிகாலை வேலையில நீங்க அந்த நிழலை துரத்திக்கிட்டு ஓடுறீங்க. என்னைக்காவது ஜெயிக்க முடியுமா? பிடிக்க முடியுமா? நீங்க எவ்வளவு வேகமா போனாலும் உங்க நிழல் உங்களுக்கு முன்னாடி ஓடுது. ஐயோ இவ்வளவு பெருசா இருக்கு, எப்படி இருக்கு, இதை நான் என்ன பண்றது? நிழல் என்பது ஒளிக்கு எதிர்ப்பதம், ஒளியை மறைக்கிறது. அறியாமை என்பது அறிவை மறைக்கிறது. இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த நிழல்ல இருந்து தப்பிக்கணும் அப்படின்னா அப்படியே யூ டர்ன் அடிங்க. யூ டர்ன் இன்சைட். உள் திரும்புங்க, அகம் திரும்புங்க, மனம் திரும்புங்க. வெளியில ஓடுறதை நிறுத்திட்டு உள்ள திரும்புங்க. அப்படி ஒளியை நோக்கி திரும்பணும்னு வச்சுக்கோங்களேன். ஒளியை நோக்கி நாம எப்ப திரும்புறோமோ அப்போ ஒளி நம்ம கண்ணுக்கு தெரியும், நிழல் நம்ம கண்ணுக்கு தெரியவே தெரியாது. ஞானத்தை தேடும் போது, ஞானத்தை நோக்கி செல்லும் போது, அறிவை நோக்கி செல்லும் போது அறியாமை அங்கே இருப்பதில்லை, தெரிவதில்லை. இருந்தாலும் நமக்கு தெரியாது. இருந்தா என்ன, இல்லைன்னா என்ன? இப்போ இருளை நோக்கி, நிழலை நோக்கி பயப்பட்டு பயணப்பட்டு கொண்டிருந்த நாம் அருளை நோக்கி, அறிவை நோக்கி, ஒளியை நோக்கி பயணப்படுகிறோம். வாழ்வே பேரானந்தம், ஞானானந்தம், நித்யானந்தம். அப்படிப்பட்ட ஆனந்தமயமான வாழ்க்கை தான் அருளப்பட்டிருக்கிறது. அருளாக இறைநிலையே உள்ளே இருந்து நடத்தி கொண்டிருக்கிறது. ஜஸ்ட் டர்ன் அபவ், டர்ன் அரவுண்ட், அவ்வளவுதான். திரும்பினா போதும், அவ்வளவுதான். வேற ஒண்ணுமே பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. நம்ம யாரும் மாற்றிக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஜஸ்ட் திரும்பி அந்த ஞானத்தை, அறிவை உணர்ந்து கொண்டால் போதும். அப்போ மகிழ்ச்சியான குடும்பம் என்பது ஒரு சிறிய திருத்தத்தினாலே வரும், சிறிய மாற்றத்தினாலே வரும். கிடைக்கக்கூடிய பரிசோ பேரானந்த வாழ்க்கை. அந்த வாழ்க்கையை இறைநிலை நமக்கு அருள வேண்டும். மகரிஷி அவங்க நம்ம அதை எளிமையா கற்றுக் கொடுத்துருக்குறாங்க, எந்த கஷ்டமே படாம கற்றுக் கொடுத்துருக்குறாங்க. அந்த வாழ்க்கையை பயன்படுத்தி இந்த மனிதனாக பிறந்த வாய்ப்பை நாம் எய்துவோம். இந்த வாய்ப்பை நல்ல முறையிலே பயன்படுத்திக் கொள்வோம். நல்ல முறையிலே நாம வாழ்ந்தமானால் நாம் எத்தனையோ பேருக்கு முன் உதாரணமாக வாழ வழிகாட்டிகளாக இருப்போம். அப்படிப்பட்ட வழிகாட்டிகளாக அமைந்து அற்புதமான, ஆனந்தமான, தெய்வீகமான புதியதொரு உலகத்தை உருவாக்குவோம் என்று கூறி வாய்ப்பு தந்தமைக்கு நன்றி கூறி அமைகின்றேன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். இயற்கையின் இயக்க சீர்மை நியதியை உணர்ந்து அதன்படி வாழ்வதுதான் இறை வழிபாடு. அதான் இறை வழிபாடு. ஒருத்தரை பாக்குறோம், நலமான்னு கேட்கிறோம், சுகமான்னு கேட்கிறோம், சௌக்கியமான்னு கேட்கிறோம், வசதியான்னு யாராவது கேட்கிறோமா? அப்ப வசதி இருக்கலாம், இல்லாம இருக்கலாம். ஆனா சுகம், சௌக்கியம், நலம் இது எல்லாமே உள்ள இருக்கிறது தானே. அறிவு இது எல்லாமே வந்திருந்தானே. எல்லாமே அருளப்பட்டு இருக்கிறது, அரூபமாக உள்ளே இருந்திருக்கிறது. வாழ்க்கை துணையாக வந்திருக்கிறது, நமக்காகவே வந்திருக்கிறது. குடும்பம் நமக்கு இறைவனாலே அருளப்பட்டு இருக்கிறது. இறை ஆற்றலே நம் குடும்பமாக மலர்ந்திருக்கிறது.
அப்படிப்பட்ட ஒரு மகிழ்ச்சியான குடும்பத்தை உருவாக்கி நிறைவேறுவோம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாய்ப்புக்கு நன்றி. ஐயா வாழ்க வளமுடன். வாழ்த்துக்கள் ஐயா. மிக வாழ்க வளமுடன். அற்புதமான கேக்குதுங்களா நான் பேசுறது? கேக்குது கேக்குது, சொல்லுங்க ஐயா. நான் பேசுறது கேக்குதா? கேக்குதுங்க ஐயா. ஆமா, ரொம்ப அற்புதங்க ஐயா. இப்ப தன்னை யாருன்னு உணராம எல்லாரும் தப்பு பண்ணிட்டோம். தப்பு பண்ற சமுதாயத்துல எல்லாம் வளர்ந்துகிட்டு இருக்கிறோம். தன்னை உணர்றதுக்கு தான் அறிவு நம்ம உயரணும் மகரிஷி நமக்கு எல்லாம் பயிற்சி கொடுத்திருக்கிறார். பயிற்சியை ஒழுங்கா செய்யாம நம்ம எவ்வளவுதான் முட்டி மோதி நின்னாலும் அது உணர முடியாதுங்க. வேணா வாயில நான் வேணா அருமையா பேசலாம். இப்ப நீங்க சொல்றத நம்ம ஆசிரியர்கள் இன்னிலிருந்தாவது ஃபாலோ பண்ணுவாங்களா? ஐயா, நீங்க ஆசிரியரா இருக்கணும் அதெல்லாம் யாருமே கேட்கவே இல்லை. ஒரே ஒரு சின்ன விஷயம்தான். நான் செய்யக்கூடிய ஒரு இந்த செயல், எண்ணம் சொல் செயல் என் குடும்பத்துக்கு நல்லது பண்ணுமா கெட்டது பண்ணுமா? நல்லது, மிக மிக நல்லதா இருக்கு. அதை மட்டும்தான் பண்ணுன்னு சொல்றேன் நான். வெளியில இருக்கிறது யாரும் மாத்த முடியாது. உலகத்தை மாத்துறது நம்ம வேலை இல்லை. ஆனா குடும்பத்துக்குள்ளார என்னையே சார்ந்திருக்கக்கூடிய, என் உயிராகவே இருக்கக்கூடிய என் குழந்தைகளையும் குடும்பத்துக்கு நான் துன்பம் கொடுக்கலாமா எண்ணம் சொல் செயலால அப்படின்னு ஒரே ஒரு நிமிஷம் யோசிச்சாங்கன்னா அதை கொடுக்க மாட்டாங்க தானே? கண்டிப்பா கண்டிப்பாங்க. அதே சமயம் நான் 3 விஷயங்கள் செய்யணும். என் குழந்தைக்கு எப்படி மகிழ்ச்சியை கொடுக்க முடியும், என் மனைவிக்கு எப்படி மகிழ்ச்சியை கொடுக்க முடியும், என் மனைவிக்கு எப்படி உதவ முடியும், அவங்களை எப்படி உயர்த்த முடியும், ஒவ்வொருத்தரையும் எப்படி உயர்த்த முடியும். சாதாரணமா நினைச்சாலே வந்துடும் தானே. அதுல நிலைக்கணும், நினைச்சா வந்துடும். ஆனா நிலைக்கணும் அப்படின்னா பயிற்சி எல்லாம் முடியாது. எல்லாரும் இன்னைக்கே ஆரம்பிக்கலாம், இப்பவே ஆரம்பிக்கலாம். அதுக்குதாங்க நம்ம ஆசிரியர்கள் ஆரம்பிச்சு இதை வான்காந்தத்துல இதை பத்தி பேசி பேசி சிந்தனை பண்ணிட்டு இருந்தாங்கன்னா காந்தத்தன்மை வான்காந்தம் அதிகமாக அதிகமாக அந்த அழுத்தம் அதிகமாக அதிகமாக சமுதாய பதிவுகளாக மாறி மகரிஷி கண்ட ஆறனா நல்ல குடும்பமாகவும் மகரிஷியினுடைய லட்சியம் நிறைவேறதா இருக்கும். ஆகவே இனி வருங்காலத்துல இந்த மாதிரி தலைப்புகளை அதிகம் பேசலாம். வாழ்த்துக்கள், வாழ்க வளமுடன். முதலில் ஐயா அவர்களுக்கு நமக்கு இன்னைக்கெல்லாம் அன்பு மழை பொழிந்தார்கள். அதுலயும் பாத்தீங்கன்னா ஆனந்தத்தையே கொடுத்துட்டாங்க நமக்கு. அவ்வளவு அற்புதமா பேசிய குரு ஐயா அனைவரும் சேர்ந்து துரிய நிலையிலிருந்து வாழ்த்துவோம். பேராசிரியர் குரு ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன். அவர்களுடைய உடல் நலம், மனநலம், குடும்ப நலம், நட்பு நலம் வாழ்க வளமுடன். அவர்களுடைய ஆன்மீக தொண்டு வாழ்க வளமுடன். இந்த இணைப்பில் கலந்து கொண்டுள்ள அத்துணை நல்லுள்ளங்களும் வாழ்க வளமுடன். அவர்களுடைய உடல்நலம், மனநலம், குடும்ப நலம், நட்பு நலம் வாழ்க வளமுடன். அவர்களுடைய ஆன்மீக தொண்டு வாழ்க வளமுடன். யாராவது கமெண்ட்ஸ், கேள்விகள், சந்தேகங்கள் உடனடியாக மைக்கை அன்மியூட் பண்ணி கேட்கலாங்க. சந்தேகங்கள் யாருக்காவது இருந்ததுன்னா உடனே கேட்கலாம். அன்பு மழை பொழிந்தீர்கள் ஐயா. நாம் துன்பம் விளைவிக்க வந்தோம். நாம் நமது வாழ்வை திருத்தம் பெற்று மகிழ்வை கொடுத்து மகிழ்வான ஆனந்தமான குடும்பமாய் வாழ்வோம். புதியதோர் உலகை படைப்போம் என்ற உங்கள் கருத்து மிக மிக சிறப்பாக இருந்தது. எங்கள் மாணிக்கவாசகமாவது பிரபஞ்சத்தில் பதிகின்ற எண்ணமும் நல்ல பதிவாக அமையும். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்த்துக்கள்மா, நன்றி. வாழ்க வளமுடன். கிருஷ்ணகுமார் மைக்கை அன்மியூட் பண்ணி பேசுங்க. ஐயா கிருஷ்ணகுமார் ஐயா மைக்கை அன்மியூட் பண்ணுங்க. வணக்கம் ஐயா. வாழ்க வளமுடன். நாமக்கல் கிருஷ்ணகுமாருங்க ஐயா. வாழ்த்துக்கள். நல்லா இருக்கீங்களா? ரொம்ப நல்லா இருக்குங்க. நீங்க ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. உரை கேட்டு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. சரியான விளக்கம் அருமையா இருந்துச்சுங்கய்யா. அப்புறம் இங்க நண்பர் ஒருத்தருக்காரு, அவங்க மனைவிக்கு சரியான டஸ்ட் அலர்ஜி. சரி, அலர்ஜி ரொம்ப நாளா இருக்குது. உடம்பு வலி, கால் வலி, அதான் அதுக்கு என்ன ஐடியான்னு கேக்குறாருங்க. அது டாக்டர் கிட்ட தான் கேட்கணும். டாக்டர் சொல்லுங்கம்மா. அவங்கதான் இதுக்கான ஸ்பெஷலிஸ்ட். இன்னைக்கு வந்திருக்காங்களா? இருக்கிறாங்க.